अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहू। इन्नल हम्दुलिल्लाहि नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अंफुसिना व मिन सय्यिआति अअमालिना। मैं यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मैं युद्लिलहु फला हादिय लहु व अशहदु अल्ला इलाहा इल्लल्लाहु वहदहु ला शरीका लहु व अशहदु अन्ना मुहम्मदन अब्दुहु व रसूलुहु। अम्मा बाद फ़क़द क़ाल अल्लाहु तआला फ़िल क़ुरआनिल अज़ीम या अय्युहन्नासु इत्तक़ू रब्बकुमुल्लज़ी ख़लक़कुम मिन नफ़्सिन वाहिदा व ख़लक़ मिन्हा ज़ौजहा व बस्स मिन्हुमा रिजालन कसीरन व निसाअ वत्तक़ुल्लाह अल्लज़ी तसाअलून बिही वल अर्हाम इन्नल्लाह कान अलैकुम रक़ीबा। या अय्युहल्लज़ीना आमनु इत्तक़ुल्लाह हक़्क़ तुक़ातिही व ला तमूतुन्ना इल्ला व अंतुम मुस्लिमून। या अय्युहल्लज़ीना आमनु इत्तक़ुल्लाह व क़ूलू क़ौलन सदीदा युस्लिह लकुम अअमालकुम व यग़फ़िर लकुम ज़ुनूबकुम व मन युतिइल्लाह व रसूलहु फ़क़द फ़ाज़ फ़ौज़न अज़ीमा। क़ाल नबी सल्लल्लाहु अलैहि वसल्लम फ़इन्न अस्दक़ल हदीस किताबुल्लाह व अहसनल हदी हदी मुहम्मदिन सल्लल्लाहु अलैहि वसल्लम व शर्रल उमूरि मुहदसातुहा व कुल्लु मुहदसतिन बिदअ व कुल्लु बिदअतिन ज़लाला व कुल्लु ज़लालतिन फ़िन्नार। எல்லாம் உள்ள அல்லாஹ்வின் அடியார்களே, அந்த ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் பற்றாத பெருங்கருணையும் நம் உயிரினும் மேலான பெருமானார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய குடும்பத்தார் மீதும் அன்னலாரை மார்க்க விஷயங்களில் தங்களால் இயன்ற அளவிற்கு பின்பற்றி வாழ்ந்து மரணித்த நபித்தோழர்கள் மீதும் நபித்தோழிகள் மீதும் நல்லடியார்கள் அனைவர்கள் மீதும் குறிப்பாக இந்த ஜும்மாவுடைய தினத்தில் இந்த நன்மையை முழுமையாக அடையும் நோக்கத்தில் ஆரம்ப நேரத்தில் வந்திருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாகும். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபையினால் அவனுடைய இந்த உலகத்திலே பயணிக்கக்கூடிய நாம் நாளை மறுமையினுடைய வெற்றியை அடைய வேண்டும் என்பதற்காக வேண்டி இவ்வுலகத்தில் ஏராளமான நற்காரியங்களையும் அவனால் நமக்கு கடமையாக்கப்பட்டிருக்கக்கூடிய வணக்க வழிபாடுகளையும் நம்மால் இயன்ற அளவிற்கு இந்த உலகத்தில் செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றோம். அவ்வாறு நாம் செய்யக்கூடிய நல் அமல்களிலேயே வணக்க வழிபாடுகளிலேயே இந்த மார்க்கம் தொழுகைக்கு மிக அதிகமான முக்கியத்துவம் கொடுத்திருப்பதை பார்க்கின்றோம். தொழுகையை பற்றி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆனில் பல்வேறு வசனங்களில் சிலாகித்து கூறுகின்றான். 4வது அத்தியாயத்திலே 103வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டும் போது இன்ன ஸலாத்த கானத் அலல் முஃமினீன கிதாபும் மவ்கூத்தா, இந்த தொழுகை என்பது நம்பிக்கை கொண்டோர் மீது நேரம் குறிக்கப்பட்ட கடமையாகும் என்று சொல்கின்றான். இதையெல்லாம் நாம் அறிந்து வைத்திருக்கக்கூடிய மக்களாக இருக்கின்ற காரணத்தினால் நம்மால் இயன்ற அளவிற்கு இந்த தொழுகைகளை அதிகமாக கவனம் செலுத்தி கடமையான தொழுகையை தொழக்கூடியவர்களாக இருக்கின்றோம். ஆனால் நாம் மறுமையினுடைய வெற்றியை மிக இலகுவாக அடைய வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் கடமையான தொழுகையை நாம் எந்த அளவிற்கு முக்கியத்துவம் கொடுத்து தொழுகின்றோமோ அதே போன்று இந்த கடமையான தொழுகையை தாண்டி ஒரு அடியான் மறுமையினுடைய வெற்றியை இலகுவாக அடைய வேண்டும். அதற்கு காரணமாக இருக்கக்கூடிய ரப்புல் ஆலமீனுடைய அன்பையும் அவனுடைய நெருக்கத்தையும் ஒரு அடியான் பெற வேண்டும் என்று சொன்னால் கடமையான இந்த வணக்க வழிபாடுகளை தொழுகையை தாண்டி உபரியாக இருக்கக்கூடிய வணக்க வழிபாடுகளில் அதிகப்படியான தொழுகைகளில் ஒரு அடியான் அதிகமாக கவனம் செலுத்த வேண்டும் என்று அல்லாஹும் அல்லாஹுடைய தூதர் அவர்களும் இந்த மார்க்கத்தில் நமக்கு அதிகமாக வலியுறுத்தி கூறுகின்றார்கள். அவ்வாறு நாம் தொழக்கூடிய இந்த தொழுகையை நாம் மிக அதிகமான கவனம் செலுத்தி நம்முடைய விருப்பத்திற்குரியதாக நாம் ஆக்கி தொழ வேண்டும் என்றும் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். ஒரு அடியான் இந்த உலகத்தில் தொழுகின்றான் சொன்னால் அதை ஒரு சுமையாக கருதிவிடக்கூடாது. தொழுகையை மிக அதிகமான அளவில் அவன் விரும்பி அவனுடைய அந்த நேசத்திற்குரியதாக ஆக்கி அந்த தொழுகையை தொழ வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அதிகமான இடங்களில் நமக்கு வலியுறுத்தி சொல்லியிருக்கின்றார்கள். சுனன் நசையிலே 3931 வரக்கூடிய செய்தி, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், ஜுஇல குர்ரத்து ஐனி ஃபிஸ் ஸலாஹ், என்னுடைய கண் குளிர்ச்சி என்பது தொழுகையில் வைக்கப்பட்டுள்ளது. எனக்கு இந்த உலகத்தில் மிக அதிகமான சந்தோஷம் தரக்கூடிய ஒரு ஆனந்தம் தரக்கூடிய ஒரு விஷயம் இருக்கும் அப்படின்னு சொன்னால் எனக்கு அதிகமான கண் குளிர்ச்சி எதில் வைக்கப்பட்டிருக்குன்னு சொன்னால் ஃபிஸ் ஸலாஹ், தொழுகையில் வைக்கப்பட்டுள்ளது என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ரத்தின சுருக்கமாக இந்த விஷயத்தை நமக்கு புரியும்படியாக விளக்குகின்றார்கள்.
அப்போ ஒரு அடியான் இந்த உலகத்தில் இந்த தொழக்கூடிய தொழுகையை வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக விரும்பி ரொம்ப ஒரு மகிழ்ச்சி தரக்கூடியதாக ஆனந்தம் தரக்கூடியதாக இருக்க வேண்டும் என்று மார்க்கம் வலியுறுத்தக்கூடியதை பார்க்கிறோம். அது மாதிரி நாம அதிகமாக நாம தொழக்கூடிய உபரியான தொழுகைகளில் அதிகமாக நாம் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு தொழுகை என்னவென்று சொன்னால் இரவு நேரத்தில் தொழக்கூடிய இந்த இரவு தொழுகை. இந்த இரவு தொழுகையை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் எந்த அளவிற்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து சொல்லியிருக்கிறாங்கன்னு சொன்னா, இந்த இரவு தொழுகை என்பது ரொம்ப சிறந்த ஒரு தொழுகை என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். முஸ்லிமிலே 2157 வரக்கூடிய செய்தி, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லி காட்டினார்கள், அஃதலு சியாம் பஅத ரமதான் ஷஹ்ருல்லாஹி முஹர்ரம். நோன்பிலேயே மிகச் சிறந்த நோன்பு எதுன்னு சொன்னா ரமலானுக்கு அடுத்தபடியாக, ரமலான் நோன்பு எது? கடமையான நோன்பு. இந்த ரமலான் மாதத்தில் நோக்கக்கூடிய கடமையான நோன்பிற்கு அடுத்தபடியான சிறந்த நோன்பு எதுவென்று சொன்னால் ஷஹ்ருல்லாஹி முஹர்ரம், அல்லாஹ்வுடைய மாதமாக இருக்கக்கூடிய முஹர்ரமிலே நோக்கக்கூடிய நோன்பு என்று சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் அடுத்ததாக சொல்லி காட்டுகின்றார்கள், அஃதலு ஸலாத் பஅதல் ஃபரீலா, கடமையான தொழுகைக்கு பிறகு மிகச் சிறந்த தொழுகை எது என்று சொன்னால் ஸலாத்துல் லைல், இரவு நேரத்தில் நீங்கள் தொழக்கூடிய இந்த இரவு தொழுகை தான் கடமையான தொழுகைக்கு பிறகு இருக்கக்கூடிய ஆகச் சிறந்த தொழுகை என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இந்த விஷயத்தை சொல்லி காமிக்கின்றார்கள். அப்ப நாம இந்த உலகத்துல மறுமையினுடைய வெற்றி எதிர்பார்த்து நாம வாழ்றோம்னு சொன்னா கடமையான தொழுகையை தாண்டி அதிகப்படியான வழக்க வழிபாடுகளை செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு விஷயத்தை நாம் உணர்ந்திருக்கிறோம். அப்ப அதற்கு வழிகாட்டு முகமாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுகின்றார்கள், கடமையான தொழுகைக்கு பிறகு அல்லாஹ்வுக்கு மிக பிடித்தமான மிகச் சிறந்த ஒரு தொழுகை எது என்று சொன்னால் இரவு நேரத்தில் தொழக்கூடிய ஸலாத்துல் லைல் என்று சொல்லக்கூடிய இரவு தொழுகை என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தியை முஸ்லிமில் 2157 வரக்கூடிய செய்தியாக நாம் பார்க்கிறோம். அது மாதிரி இந்த உலகத்துல வாழக்கூடிய நாம என்ன ஒரு நற்காரியத்தை செய்தாலும் அதனுடைய ஒரு மைய புள்ளி, ஒரு முடிவு என்னன்னு சொன்னா நாளை மறுமையில நான் எப்படியாவது சொர்க்கத்துக்கு போயிடணும், ஏதாவது நாம் உருண்டு பிறண்டாவது ஏதாவது ஒரு காரியத்தை செய்தாவது எப்படியாவது அந்த சோனத்திற்குள்ளே சென்றுவிட வேண்டும் என்பதுதான் எல்லாருடைய எண்ணமாகவும் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு சோனத்தை நீங்கள் இலகுவாக அடைய வேண்டும், எந்த விதமான ஒரு சிரமமும் இல்லாம அழகான முறையில் நீங்க சோனத்திற்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் அதற்கு இந்த விஷயத்தை செய்யுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். திருமீதியிலே 2485 வரக்கூடிய செய்தி, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆனை சொல்லி காட்டுகின்றான், யா அய்யுஹன் நாஸ், மனிதர்களே, அஃஷு ஸலாம் வ உத்இமுத் தஆம் ஸல்லு வன்னாசு நியாம், நீங்க என்ன செய்யுங்க அப்படின்னு சொன்னா சலாமை அதிகமாக நீங்கள் பரப்புங்கள், ஏழைகளுக்கு அதிகமாக உணவளியுங்கள், வஸல்லு வன்னாசு நியாம், மனிதர்கள் உறங்கக்கூடிய நேரத்தில் நீங்கள் எழுந்து நீங்கள் தொழுங்கள், அதனால் ததுகுலூனல் ஜன்னத பிஸலாம், அமைதியான முறையில் நீங்கள் இலகுவாக நீங்கள் சூனத்திற்குள் நீங்கள் சென்று விடலாம் என்று அல்லாஹ் சொல்வதாக அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். ரொம்ப ரொம்ப அதிகப்படியான சிரமம் மேற்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய விஷயம், அமைதியான முறையில் நீங்கள் சோனம் செல்ல வேண்டும் என்று சொன்னால் இந்த காரியத்தை நீங்க செய்ய போதும். அதுல ஒண்ணு என்னன்னு சொன்னா நீங்கள் சலாமை அதிகமாக பரப்புங்கள். இரண்டாவது என்னன்னு சொன்னா ஏழைகளுக்கு உங்களால் இயன்ற அளவிற்கு உணவளியுங்கள். மூன்றாவதாக அல்லாஹ்வுடைய சொன்ன விஷயம், மக்கள் உறங்கக்கூடிய நேரம் அந்த இரவு நேரம். அப்படி எல்லா மக்களும் உறங்கக்கூடிய அந்த நேரத்தில் நீங்க கடந்து தூங்கிட்டு இருக்காதீங்க. மறுமையினுடைய வெற்றி எதிர்பார்த்து பயணிக்கக்கூடிய மக்களா இருக்கக்கூடிய நீங்கள் மக்கள் உறங்கக்கூடிய அந்த நேரத்தில் நீங்க என்ன பண்ணுங்கன்னு சொன்னா எழுந்து நீங்கள் தொழக்கூடியவர்களாக நீங்கள் இருங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுகின்றார். முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லக்கூடிய ஒரு சஹாபி அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே ஒரு சமயத்திலே ஒரு கேள்வி முன்வைக்கின்றார். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, என்னை நரகத்தை விட்டு பாதுகாத்து சோனத்திற்குள்ளே செல்லக்கூடிய ஒரு காரியத்தை, ஒரு செயலை நீங்க எனக்கு சொல்லுங்கள் என்று கேட்கின்றார்கள். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், நீங்க கேட்கக்கூடிய இந்த செய்தி என்பது, இந்த விஷயம் என்பது அவ்வளவு இலகுவானது கிடையாது, ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். இருந்தாலும் கூட அல்லாஹ் யாருக்கு நாடுகின்றானோ அவர்களுக்கு இதை இலகுவாக்கி விடுகின்றான் என்று சொல்லிவிட்டு கேள்வி கேட்ட அந்த முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு இடத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டினார்கள், நீங்கள் நரகத்தை விட்டு பாதுகாத்து சோனத்திற்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் அல்லாஹ்வை நீங்கள் வணங்க வேண்டும், அவனுக்கு யாதொன்றையும் இணை கற்பிக்க கூடாது, ரமலானில் நீங்கள் நோன்பு நிற்க வேண்டும், ஜகாத்து கொடுக்க வேண்டும், ஹஜ்ஜை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்று இந்த மார்க்கம் கடமையாக்கி இந்த கடமையான விஷயங்களை பதிலாக சொல்லிவிட்டு ஆர்வத்தோட கேள்வி கேட்ட அந்த சஹாபிட்ட
கூடுதலாக அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், இதை நீங்கள் செய்ய வேண்டும் என்று சொன்னால் நன்மையினுடைய வாசல்களை நீங்கள் இலகுவாக அடைவதற்கான இன்னொரு கூடுதலான ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு அறிவிக்கட்டுமா என்று கேள்வி கேட்டு அந்த சஹாபிட்ட அல்லாஹ்வுடைய தூதர் திரும்ப கேள்வி கேட்கிறான். நீங்க ஆர்வத்தோட கேள்வி கேட்கிறீங்க, இது மாதிரியான விஷயங்களை செய்ய வேண்டும் என்று சொன்னால் நன்மையினுடைய வாசல்களை பற்றி நான் உங்களுக்கு அறிவிக்கட்டுமா என்று கேள்வி கேட்கின்றார்கள். அதற்கு அந்த சஹாபி சொல்கின்றார், அல்லாஹ்வுடைய தூதரை எனக்கு நீங்க சொல்லுங்க என்று சொல்லும் போது அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அந்த சஹாபிக்கு சொல்கின்றார்கள், நோன்பு ஒரு கேடயம், தண்ணீர் நெருப்பை எப்படி அணைக்கின்றதோ அதுபோன்று உங்களுடைய தர்மங்கள் உங்களுடைய பாவங்களை அழித்து விடும். அதே போன்று நள்ளிரவில் நீங்கள் தொழக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்கின்ற இந்த 3 விஷயத்தை எடுத்து சொல்லி காட்டுகின்றார்கள். இப்படி பல்வேறு இடங்கள்ல பார்த்தோன்னு சொன்னா அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இந்த இரவு தொழுகையை பற்றி ரொம்ப ரொம்ப அதிகமாக தன்னுடைய தோழர்களுக்கு வலியுறுத்தி சொல்லி இருக்கிறத பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய திருமறை குர்ஆனை எடுத்து பார்த்தோம் அப்படி சொன்னா இந்த இரவு தொழுகை தொழக்கூடிய ஒரு விஷயத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எதோட அல்லாஹ் தொடர்புபடுத்தினான் அப்படி சொன்னா இறை நம்பிக்கையாளருடைய ஒரு பண்போடு அல்லாஹ் தொடர்புபடுத்தி பேசுறான். இறை நம்பிக்கையால் நாம் என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம்னா அல்லாஹ் எதையெல்லாம் நம்ப சொல்றானோ அதை நம்பி இருக்க நம்ம நினைக்கிறோம், அது ஒரு நம்பிக்கையோட அங்கம் தான். ஆனால் இறை நம்பிக்கை பூரணப்பட வேண்டும் என்று சொன்னால் அந்த இறை நம்பிக்கையாளர்களுக்கு சில முக்கியமான பண்புகள் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல ஏராளமான இடங்களை சொல்லி காமிக்கிறான். அது மாதிரி ஒரு இடத்துல அல்லாஹ் சொல்லி காமிக்கக்கூடிய ஒரு வசனத்தை எடுத்து பார்த்தோம் அப்படி சொன்னா சஜ்தா என்ற அத்தியாயத்துல 14, 15, 16 வசனங்கள்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான், தத்தஜாஃபா ஜுனூபுஹும் அனில் மலாஜி வயதுஊன ரப்பஹும் ஹௌஃபா வ தமஆ. அவர்கள் எப்படி இருப்பாங்கன்னு சொன்னா இரவில் படுக்கையில் இருந்து அவருடைய விலாப்புறங்கள் விலகும். அவருடைய விலாப்புறங்கள் இருக்குல்ல இரவு நேரங்கள்ல படுக்கையை விட்டு அவர் விலகக்கூடியதாக இருக்கும். வயதுஊன ரப்பஹும் ஹௌஃபா வ தமஆ. அவர்கள் எழுந்து அல்லாஹ்விடத்திலே அச்சத்துடனும் ஆவலுடனும் எழுந்து பிரார்த்திப்பார்கள். அல்லாஹ் மேல ஒரு பயம் இருக்கும், ஒரு அச்சம் இருக்கும். நாம எந்த நாளும் நான் நன்மையில் அதிகமா முற்படுத்தின மாதிரி கடன் தூங்கிட்டு இருக்கிறோமே என்ற ஒரு அச்சத்தினுடைய வெளிப்பாடாக அச்சத்துடனும் ஆவலுடனும் எழுந்து என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா அந்த நேரத்தில் எழுந்து இறைவனிடத்திலே பிரார்த்திப்பார்கள். இது இறை நம்பிக்கையாளருடைய ஒரு பண்பு என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சஜ்தா என்ற அத்தியாயத்துல அந்த வசனங்களை சொல்லி காமிக்கிறான். அது மாதிரி இன்னொரு வசனத்தை எடுத்து பார்த்தோம்னு சொன்னா தாரியாத் என்ற அத்தியாயத்துல 17வது வசனத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இறையச்சவாதிகளுடைய பண்புகளை பற்றி அல்லாஹ் பேசுகின்றான். இறையச்சவாதிகள் நாளை மறுமையில சோனத்தில் இருப்பாங்க. எப்படிப்பட்ட சோனம் சொன்னா இன்னல் முத்தகீன ஃபீ ஜன்னாத்தி வ உயூன். நாளை இந்த இறையச்சவாதிகள் சொர்க்கங்களிலும் நீரூற்றுகளிலும் இருப்பார்கள். அதற்கான காரணம் என்னன்னு சொன்னா கானு கலீலம் மினல் லைலி மா யஹ்ஜவுன். அவர்கள் இரவில் குறைவான நேரமே உறங்குவார்கள், அதிகமா நேரம் உறங்க மாட்டாங்க. குறைவான நேரமே இந்த இறையச்சவாதிகள் உலகத்தில் இருக்கக்கூடிய நேரத்தில் ரொம்ப சொற்பமான நேரம் தான் இரவில் உறங்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். வபில் அஸ்ஹாரி ஹும் யஸ்தக்ஃபிரூன். சஹர் நேரத்தில் எழுந்து அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதனால் இவர்கள் இந்த இறையச்சவாதிகள் எதில் இருக்கிறாங்கன்னு சொன்னா சொர்க்கங்களிலும் நீரூற்றுகளிலும் இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் இந்த இறையச்சவாதிகளுடைய பண்புகளை பற்றி தன்மைகளை பற்றி எடுத்து சொல்றான். இப்படி இன்னும் நிறைய விஷயங்கள் இது மாதிரியான வசனங்கள் மூலமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உணர்த்தக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா நீங்கள் இறை நம்பிக்கை கொண்டவராக இருந்தீங்கன்னு சொன்னா இறையச்சவாதிகளாக நீங்க இருந்தீங்கன்னு சொன்னா உலகத்தில் வாழக்கூடிய நேரத்துல உங்களுடைய பண்புகள் உங்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குன்னு சொன்னா இத மாதிரி நீங்க இரவு நேரத்தில் எழுந்து நீங்க தொழக்கூடியவராக இருக்கணும் என்று மார்க்கம் நமக்கு வலியுறுத்துகின்றது. இந்த மார்க்கத்தினுடைய உபதேசங்கள் எல்லாம் நமக்கு செய்யப்படுதுன்னு சொன்னா நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டுமா இல்லையா? அல்லாஹ்வுடைய தூதரோடு இருந்த சஹாபாக்களுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை ஏற்படுதுன்னு சொன்னா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு சமயத்தில் ஒரு செய்தி அறிவிக்கின்றார்கள். நான் அதிகமாக இளமை பருவத்தில் நான் எப்படி இருப்பேன்னு சொன்னா பள்ளிவாசல்ல அதிகமான நேரங்களில் உறங்கக்கூடியவனாக நான் இருப்பேன். அந்த மாதிரி நான் ஒரு சமயம் பள்ளிவாசல்ல உறங்கி கொண்டிருந்த போது எனக்கு ஒரு கனவு வந்தது. அந்த கனவிலே 2 மலக்குமார்கள் என்னை 2 புறங்களிலும் என்னுடைய விலாப்புறத்தில் கை கொடுத்து என்னை தூக்கி செல்கின்றார்கள். ஒரு கிணற்றினுடைய அருகிலே என்னை கொண்டு செல்கின்றார்கள். அந்த கிணற்றுக்குள்ளே நான் எட்டி பார்த்தேன், அது நரகமாக இருந்தது. அந்த நரகத்திற்குள்ளே நான் அறிந்த சில மக்களும் கூட அதற்குள்ளே கிடந்தார்கள். நான் அதை விட்டு நான் பாதுகாப்பு தேடினேன். அப்போது என்னை மலக்குமார்கள் அதை விட்டு என்னை தூர விலக்கிவிட்டு நீங்கள் ஒருபோதும் இதற்குள்ளே நீங்கள் செல்ல மாட்டீர்கள் என்று சொல்லிவிட்டு என்னை அழைத்து வந்து விட்டார்கள். காலையில் என்ன பண்றான்னு சொன்னா இந்த கனவினுடைய விளக்கத்தை பெறுவதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய தூதரை தேடி செல்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் வீட்டில் இல்லை. அவங்களுடைய மனைவியாகவும் தன்னுடைய சகோதரியாகவும் இருக்கக்கூடிய ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவரிடத்திலே இந்த கனவை பற்றி எடுத்து சொல்கின்றார்கள்.
அல்லாஹ்வுடைய தூதர் வந்த பிறகு இந்த கனவை நீங்கள் ரசூலுல்லாஹ்ட்ட நீங்க சொல்லுங்க என்று சொல்லிட்டு போயிடுறாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் வந்த பிறகு இந்த கனவு ஒரு இடத்திலே தெரிவிக்கப்படுகின்றது. அப்போது அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள், அப்துல்லா அவர்கள் இரவு நேரத்தில் தொழக்கூடியவராக இருந்தார்னு சொன்னா அது அவருக்கு ரொம்ப நல்ல ஒரு விஷயமாகவும் மனிதர்களிலே அவர் சிறந்தவராகவும் இருப்பாரே என்ற விஷயத்தை அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொல்லுகின்றார்கள். இந்த செய்தியை அறிவிக்கக்கூடிய நேரத்தில் சிறுவராக இருக்கிறாரு, இளமை பருவத்தில் இருக்கிறாரு. அப்ப அந்த நேரத்தில் அவர் சொல்கின்றார், இந்த ஒரு செய்தியை அல்லாஹ்வுடைய தூதருடைய வாயிலிருந்து நான் என்றைக்கு நான் கேள்விப்பட்டேனோ, என்றைக்கு இந்த செய்தியை அல்லாஹ்வுடைய தூதரை சொல்ல நான் கேட்டேனோ, அன்றையிலிருந்து இன்றைய நாள் வரைக்கும் நான் அந்த தொழுகையை விட்டதே இல்லை என்று அவர் வாழ்வினுடைய கடைசி நேரத்தில் அறிவிக்கிறார். காலங்கள்லாம் கலந்த பிறகு சொல்றாரு, எந்த விஷயத்தை அல்லாஹ்வுடைய தூதரிலிருந்து கேட்டனோ, கேள்விப்பட்ட நாள் இருந்து இன்றைய தினம் வரைக்கும் ஒரு நாள் கூட நான் இந்த இரவு தொழுகையை நான் விட்டதே கிடையாது என்று அந்த சஹாபி அறிவிக்கிறான்னு சொன்னா எந்த அளவிற்கு இது மாதிரியான மார்க்க உபதேசங்கள் ரொம்ப ரொம்ப ஒரு கவனமா இருந்துக்கிறான் பாருங்க. இரவு நேரத்தில் எழுந்து நாம தொழக்கூடிய விஷயம் என்பது மார்க்கம் அதிகமாக வலியுறுத்தக்கூடிய விஷயமாக இருக்கு. அதிலும் அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் எந்த நேரத்தை குறிப்பிட்டு சொல்றாங்கன்னு சொன்னா, இரவை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மூன்றாக பங்கிட்டு இரவினுடைய அந்த கடைசி மூன்றில் ஒரு பங்காக இருக்கக்கூடிய அந்த கடைசி இரவுல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எதிர்பார்க்கிறான், என்னோட அடியார்கள் எழுந்து என்னிடத்திலே பிரார்த்திக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொல்லக்கூடிய செய்தி புகாரியில 1145 வரக்கூடிய செய்தி. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள், இந்த படைப்பினுடைய ஒரு அங்கம் என்னன்னு சொன்னா, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை எல்லாம் படைத்த மிகப்பெரிய ஒரு இரட்சகனாக இருக்கிறான். நாம் அவனுடைய அடிமைகளாக இருக்கிறோம். அவன் எந்த விதமான ஒரு தேவையும் அற்றவனா இருக்கிறான். நாம் அவனிடத்திலே ஏராளமான தேவைகளை உடையவர்களாக இருக்கிறோம். நாம என்ன செய்யணும்னு சொன்னா, நாம தான் அவனிடத்திலே ஒரு விஷயத்தை எதிர்பார்க்கணும். அதுதானே படைப்பினுடைய அடிப்படை, அதுதானே. ஆனால் கருணையாளர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய கருணையாளர் என்ன பண்றான்னு சொன்னா, அவன் ஒரு எதிர்பார்ப்போட ஒவ்வொரு நாளின் இந்த கடைசி இரவுல அல்லாஹ் நம்மை தேடி வருகின்றான். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுகிறார், ஒவ்வொரு நாளும் தினமும் ஒரு நாள் கூட அல்லாஹ் விடாம ஒவ்வொரு நாளும் அந்த கடைசி இரவினுடைய பகுதியில அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கீழ்வானத்திற்கு இறங்கி 3 கோரிக்கைகளை தன்னுடைய அடியாரிடத்திலே வைக்கின்றான். ஒன்று என்னன்னு சொன்னா, மையதுஊனி ஃபஅஸ்தஜீபு லஹு, என்னிடத்திலே யாராவது பிரார்த்தித்தால் அதை நான் அங்கீகரிக்கின்றேன். மையஸ்அலுனி ஃபஉஅதியஹு, யாராவது இடத்திலே உங்களுடைய தேவைகளை கேட்டால் நான் அந்த தேவைகளை கொடுப்பதற்கு தயாராக இருக்கின்றேன். மையஸ்தக்ஃபிருனி ஃபஅக்ஃபிர லஹு, யாராவது என்னிடத்திலே நீங்கள் பாவ மன்னிப்பு தேடுகின்றீர்களா, இடத்துல யாராவது பாவ மன்னிப்பு கேட்கின்றீர்களா, நான் உங்களை மன்னிப்பதற்காக காத்து கொண்டிருக்கின்றேன் என்ற இந்த 3 கோரிக்கையோட அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன பண்றான்னு சொன்னா, ஒவ்வொரு நாள் இரவிலும் அந்த தஹஜ்ஜத் நேரத்தில் இறங்கி காத்து கொண்டிருக்கின்றான். அந்த நேரத்தில் நாம் என்ன செய்கிறோம்? கொஞ்சம் நம்முடைய நிலைமை யோசனை பண்ணி பாருங்க. யாரிடத்தில் எனக்கு கேட்டாலும் நான் மறுமையினுடைய வாழ்க்கையில் நான் இலகுவான வெற்றியை அடைய வேண்டும், இலகுவான முறையில் நான் சோனம் செல்ல வேண்டும் என்கின்ற ஆசை நமக்கு அதிகமாக இருக்குமானால் அதற்காக வேண்டி நம்முடைய முயற்சி எந்த அளவுக்கு இருக்குது யோசனை பண்ணி பாருங்க. இது மாதிரியான ஒரு நேரத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அடியார்களை எதிர்பார்த்து அவனுடைய தேவைகளை நிறைவேற்றுவதற்காக வேண்டி, அவனுடைய பிரார்த்தனைகளை அங்கீகரிப்பதற்காக வேண்டி, பாவங்களை மன்னிப்பதற்காக வேண்டி அல்லாஹ் இறங்கி வரக்கூடிய நேரத்தில் நாம கிடந்து நாம தூங்கிட்டு இருக்கிறோம் அப்படி சொன்னா எந்த அளவுக்கு நாம் இந்த மார்க்கத்துக்கு கவனமா இருக்கிறோம்? அல்லாஹ்விடத்தில் ஏதாவது நம்ம தேவை இல்லாத மக்களாக இருக்கிறோமா? அல்லாஹ்ட்ட பிரார்த்திப்பதற்கு எதுவுமே இல்லாம நான் இருக்கிறோமா? அல்லது நான் பாவம் செய்யாத மனிதர்களாக இருக்கிறோமா? எல்லாமே நம்ம செய்யத்தானே செய்யறோம். அல்லாஹ்விடத்திலே நமக்கு தேவை என்பது ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்குது. பல நேரங்கள் நாம கேள்வி கேட்டுட்டு இருக்கிறோம், பல நேரங்கள் நாம் அல்லாஹ்விடத்திலே கையேந்தி நாம பிரார்த்திக்கிறோம், பாவ மன்னிப்பு தேடுகின்றோம். அதற்காக வேண்டியே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு நேரத்தை ஒதுக்கி இந்த நேரத்தில் அடியார்கள் எதிர்பார்த்து வர்றான்னு சொன்னா அந்த நேரத்தில் நம்ம ரொம்ப ரொம்ப நம்ம கவனமா இருக்கணுமா இல்லையா? அந்த மாதிரியான நேரங்கள்ல நாம் கொஞ்சம் கூட நாம் அந்த விஷயத்தில் கவனம் செலுத்தாம பல நேரங்கள் என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம் அப்படி சொன்னா, இரவு தொழுகை என்பது ரமலானுடைய மாதத்திற்கானது மட்டும்தான். ரமலான் மாசம் வந்துச்சுன்னு சொன்னா அந்த நேரத்தில் நாம இரவு தொழுகையை நாம தொழணும், மற்ற நாட்களை தொழுக வேண்டிய ஒரு அவசியம் இல்லை என்பதை போன்று பெரும்பாலான மக்களுடைய நிலை இருக்குதா இல்லையா? ஆண்களா இருந்தாலும் பெண்களா இருந்தாலும் ரமலான்ல நாம இரவுல எழுந்து தொழுதுன்னு சொன்னா அதிகப்படியா நன்மை உண்டு, மாற்றுக்கிறது கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதரை சொல்லி காட்டுகின்றான், அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆன் சொல்லி காட்டுகின்றான், யார் ரமலான் மாதத்தில் இரவு நேரத்தில் நம்பிக்கை கொண்டவராக நன்மை எதிர்பார்த்து எழுந்து நின்று வணங்குகின்றார்களோ அவருடைய முன்பாவங்கள் மன்னிக்கப்படும். அது இருக்கக்கூடிய விஷயம் நான் மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் ரமலானில் மட்டும் தொழுதால் போதும் என்று எங்கேயாவது சொல்லப்பட்டிருக்குதா? எங்கேயுமே சொல்லப்படலை.
அப்ப இந்த இரவு நேர தொழுகை என்பது ஒரு அடியார் இந்த உலகத்தில் வாழக்கூடிய நேரத்தில் எல்லா நாட்களிலும் அந்த கடைசி இரவனுடைய நேரத்தில் எழுந்து தொழக்கூடியவராக இருக்க வேண்டும். ஒரு இறை நம்பிக்கை உடையவராக, ஒரு இறையச்சவாதியாக இருந்தாங்கன்னு சொன்னா அந்த நேரத்தில் அவர்கள் தூக்கத்தில் லயித்து விட மாட்டார்கள். அந்த நேரத்தில் அல்லாஹ்வின் மீது இருக்கக்கூடிய அச்சத்தின் காரணமாக, அல்லாஹ்வின் மீது இருக்கக்கூடிய பேராவல் காரணமாக அவர்களுடைய விழாப்புறங்கள் படுக்கையை விட்டு விலகும் என்று அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். அப்படிப்பட்ட பண்புடையவர்களாக நாம் நம்முடைய குடும்பத்தாரும் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ்விடத்தில் அதிகமாக பிரார்த்தனை செய்து நாம் இந்த இரவு நேரத்தில் தினமும் எழுந்து தொழக்கூடியவர்களாக, அல்லாஹ்விடத்தில் நம்முடைய பிரார்த்தனைகளை வைக்கக்கூடியவர்களாக, நம்முடைய பாவங்களுக்கெல்லாம் மன்னிப்பு தேடக்கூடியவர்களாக இந்த இரவு நேரத்தில் நாம் எல்லா நாட்களிலும் அந்த இரவு நேரத்தை பயன்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்தவனாக அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் ஒன்றை செய்ய சொல்கின்றார்கள் என்று சொன்னால் நம்மால் இயலாத ஒரு காரியத்தை சொல்ல மாட்டார்கள். சிரமமாக இருந்தாலும் கூட நம்மால் செய்ய முடியாத ஒரு காரியத்தை எப்பவுமே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் செய்ய சொல்ல மாட்டான். அப்படிப்பட்ட மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் விளங்கி தான் நம்ம இருக்கிறோம். அப்படி இருந்தாலும் கூட இன்றைக்கு நாம ஒரு நிதர்சனமா நம்முடைய வாழ்க்கை முறையை இன்றைக்கு எடுத்துக்கொண்டோம் அப்படி சொன்னா தினமும் அந்த நள்ளிரவு நேரத்தை, அதாவது அந்த ஒரு 2 மணி 3 மணி வாக்கில் எழுந்து நாம தொழக்கூடிய விஷயம் சாத்தியமா என்ற ஒரு கேள்வியை கேட்கும்போது பெரும்பாலான மக்கள் தினமும் எழுந்து தொழுறது ஒரு கஷ்டம் தானே என்ற ஒரு பதில் தான் வரும். ஏன்னு சொன்னா நம்முடைய வாழ்க்கை முறை இன்றைக்கு அது மாதிரி நம்ம ஆக்கி கொண்டோம். இந்த உலகத்திற்காக வேண்டிய எந்த ஒரு மனித சமூகம் வாழ்கின்றதோ அவர்களுக்கு இந்த உலகம்தான், அதை தாண்டி எதுவும் கிடையாது. அவர்களோடவே சேர்ந்து வாழக்கூடிய நாம நம்முடைய வாழ்க்கை முறைய இஸ்லாமிய மார்க்கம் சொல்லக்கூடிய அடிப்படையில் நாம் அமைத்துக் கொள்ளாமல் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களோடு எப்படியெல்லாம் ஒரு மூமினுடைய வாழ்க்கை இருக்க வேண்டும், அவனுடைய வாழ்க்கை முறை வாழ்வியல் எப்படி இருக்க வேண்டும் என்று அழகான முறையில் வாழ்ந்து வழிகாட்டி சென்றார்களோ அதை பற்றி எந்த ஒரு கவனமும் இல்லாமல் எல்லா மக்களும் எப்படி இருக்கின்றார்களோ அது மாதிரி நம்மோடு வாழ்ந்து மரணிச்சுட்டு போயிடுவோம் என்று சொல்லி இந்த வாழ்க்கை முறை அப்படியே நாம இன்றைக்கு எல்லா மக்களையும் மாதிரி வாழ்றோமா இல்லையா? அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்ன செய்தி புகாரிலே 547 வரக்கூடிய செய்தி. அழகான முறையில சின்ன பிள்ளைகளுக்கு புரியக்கூடிய விதமாக கூட அல்லாஹ்வுடைய சொல்லி காட்டுகின்றார்கள். அத்தமா என்று சொல்லக்கூடிய இரவு தொழுகையை நீங்கள் முடிந்த அளவுக்கு நீங்கள் பிற்படுத்தி தொழுங்கள். வகான யக்ரஹு நௌம கப்லஹா வல் ஹதீஸ பஅதஹா. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இஷாவுக்கு முன்னால் உறங்குவதை வெறுத்தார்கள். இஷா தொழுகைக்கு பின்னால் உட்கார்ந்து வீணான முறையில் பேசிக் கொண்டிருப்பதை வெறுத்தார்கள். இந்த ஹதீஸுக்கான அழகான ஒரு விளக்கம் என்னன்னு சொன்னா, இஷா தொழுகை தொழுது முடிக்கிறோம் அப்படின்னு சொன்னா அதுக்கு முன்னாடி உறங்கக்கூடாது, மார்க்கம் தடுக்குது. இஷா தொழுது முடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா நேராக நாம என்ன செய்யணும் சொன்னா இரவு நேரத்தினுடைய அந்த உறக்கத்திற்கு சென்று விட வேண்டும். ரசூலுல்லாஹ் அப்படிதான் வாழ்ந்து வழிகாட்டினாங்க. இஷாவுக்கு பிறகு நாம என்றைக்காவது நம்ம தூங்குறதுக்கு போயிருக்கிறோமா? முடிந்த அளவுக்கு நாம தாமதப்படி தொழணும் என்று மார்க்கம் சொல்லுது. தொழுது முடித்த பிறகு நாம் இன்றைக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த உலகத்தில் செய்யக்கூடிய காரியங்களை கொஞ்சம் பட்டியல் போடுங்க. மார்க்கம் சம்பந்தமா ஏதாவது ஒரு காரியத்தை நம்ம செய்யறோமா? அப்படி கூட செய்யறதுக்கு மார்க்கம் வழிகாட்டல. அப்படி இருந்தா கூட ஏதோ ஒரு நன்மையை பக்கம் நம்ம சொல்றோம், நம்ம சொல்லலாம். அதற்கு கூட மார்க்கத்தில் அனுமதி இல்லை. இருந்தாலும் கூட இன்றைக்கு இஷா தொழுது முடித்த பிறகு நாம சாப்பிடக்கூடிய நேரத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படி சொன்னா 11 மணி 11:30 மணியை தாண்டி போகுது. அது வரைக்கும் நாம என்ன காரியத்தை செய்யறோம்? தேவையில்லாத இந்த உலகத்திற்காக வேண்டி பொருளாதாரத்தை திரட்டுவதற்காக வேண்டி நாம அதிலேயே நாம கடந்து உழந்துட்டு இருக்கிறோம். தேவைதான், பொருளாதார தேவைன்றது இன்னைக்கு அதிகமா இருக்குதா, நம்ம இல்லைன்னா நம்ம குறை சொல்லல. ஆனால் மார்க்கம் காட்டி தந்த வழி என்னன்னு சொன்னா, நீ என்னதான் உன்னுடைய உலக வாழ்க்கையில் உருண்டு பிறண்டு என்ன செஞ்சாலும் சரி, என்னுடைய உதவி இல்லாமல் உன்னுடைய வாழ்க்கையில் எந்த மாற்றமும் நடக்காது. நம்முடைய பொருளாதார உயர்வாக இருந்தாலும் சரி, நம்முடைய வாழ்க்கை முறையினுடைய மாற்றமா இருந்தாலும் சரி, நம்முடைய பிள்ளைகள் இன்றைக்கு இளமை பருவத்தில் இருப்பாங்க, மார்க்கம் சொல்லாத பல வழிமுறைகளில் போய் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. நாம பல முயற்சிகளை எடுப்போம். எந்த முயற்சியா இருந்தாலும் சரி, அல்லாஹ்விடத்தில் நன்மை எதிர்பார்த்து செய்யக்கூடிய எந்த முயற்சியா இருந்தாலும் ஏன்ட்ட கேளு. முதல்ல நீ என்னுடைய உதவி இல்லாமல் என்னுடைய நாட்டம் இல்லாமல் உன்னால் ஒரு அணுவையும் அசைக்க முடியாது. தெரிஞ்சிருக்கிறோமா இல்லையா? அது எல்லாம் இன்னைக்கு தெரிஞ்சிருந்தாலும் கூட நம்முடைய வாழ்க்கை முறையில் ஒரு மாற்றம் இருக்குதா? அதற்காக வேண்டி முயற்சிகளை மேற்கொள்கின்றோமா? அல்லாஹ் எதிர்பார்த்த அந்த நேரத்தில் நமக்காக வேண்டி வர்றானே ரப்புல் ஆலமீன், அவனுக்கு எந்த தேவையும் கிடையாது, நான் தான் தேவையுடனா இருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் கடைசி இரவுல என்னை எதிர்பார்த்து வரக்கூடிய அந்த நேரத்தில் நான் தூங்கிட்டு இருக்கிறது எப்படி ஒரு நல்ல ஒரு பண்பா இருக்கும். எழுந்து அவனிடத்தில் நான் தொழுது பிரார்த்தனை செய்ய வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் எல்லா நாட்களும் இரவு நேரத்தில் எழுந்து கால் வீங்கக்கூடிய அளவிற்கு நின்று தொழுதாங்களா இல்லையா? பல செய்திகளை பார்க்கிறோமா இல்லையா?
ஆயிஷா அம்மையார்கள் அல்லாஹ்வுடைய தூதரை கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நபியா இருக்கிறீங்களே, நீங்க இந்த அளவிற்கு கால்கள் வீங்கக்கூடிய அளவிற்கு நீங்கள் நின்று தொழுக வேண்டுமா? என்ன சொன்னாங்க அல்லாஹ்வுடைய தூதர்? ஆயிஷாவே, அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ள அடியானாக இருக்க வேண்டாமா? எத்தனையோ அருட்கொடைகள் அல்லாஹ் நீங்க நம்ம கொடுத்திருக்கிறான், அந்த அருட்கொடைகள் மீது நம்ம கவனம் செலுத்தின்றோமா? எத்தனையோ மக்களுக்கு கொடுக்காத எல்லா அருட்கொடைகளையும் அல்லாஹ் நம்ம கொடுத்திருக்கூடிய நேரத்தில் நாம் அவனுக்கு நன்றி செலுத்த வேண்டிய அடியார்களாக இருந்து கொண்டு நன்றி மறந்தவர்களாக அவனிடத்திலே தேவை இருந்தாலும் கூட அதையெல்லாம் புறக்கணித்து விட்டு நாம தூங்க செல்லக்கூடிய நேரம் என்பது இன்னைக்கு நாம ஒரு 11 மணி 11:30 மணியை தாண்டி போச்சுன்னு சொன்ன நம்முடைய பிள்ளைகள் எப்படி மாறுவாங்க? நம்மை நாம் மாற்றிக்கொள்ளாவிட்டால் நம்முடைய பிள்ளைகளை எப்படி மாற்ற முடியும்? மார்க்கம் இலகுவான மார்க்கம் தான், கொஞ்சம் நடைமுறை கொண்டு வந்து பார்க்கலாமே. கொஞ்சம் இஷா தொழுது முடிச்ச பிறகு இது எல்லாம் இருக்கட்டும், பொருளாதாரத்தை பகல் புள்ள நம்ம தேடுறோம், அல்லாஹ்விட்ட உதவி தேடுவோம். இஷா தொழுது முடிச்ச பிறகு உடனடியா வீட்டுக்கு போயிட்டு அழகான முறையில் சாப்பிட்டுட்டு கேட்க வேண்டிய துவாக்களை எல்லாம் கேட்டு விட்டு அப்படியே நாம ஒரு 10 மணி ஒரு 9:30 மணி சீக்கிரமாக நாம தூங்க ஆரம்பிச்சோம்னு சொன்னா கண்டிப்பாக அந்த நேரத்தில் முழிப்பு வந்துடும், வராமலாம் இருக்காது. அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்து விட்டு யாரா தஹஜத் நேரத்தில் முழிப்பை கூடிய என்று பிரார்த்தனை செய்து விட்டு நாம தூங்கக்கூடிய நம்முடைய வாழ்க்கையை நாம மாற்ற ஆரம்பித்தோம் என்று சொன்னால், நாம் நம்மை மாற்ற நாம் தயாராக இருந்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக அல்லாஹ் நம்மை மாற்றுவான். நம்முடைய குடும்பத்தாரை எதுவெல்லாம் நமக்கு மிகப்பெரிய ஒரு மன உளைச்சலாக மன அழுத்தமாக இருக்கின்றதோ எல்லாவற்றையும் அல்லாஹ் லேசாக்கி வைப்பான். அது இல்லாம இருந்தாலும் கூட மறுமையினுடைய வாழ்க்கைக்காக செஞ்சுதான் ஆகும். மறுமையில வெற்றி அடைய வேண்டும், எந்த விதமான சிரமமும் இல்லாமல் இலகுவாக நாம் சோனம் செல்ல வேண்டும் என்று சொன்னால் அதற்கான ஒரு வழியை அல்லாஹ்வுடைய தூதர்கள் காட்டி தந்திருக்கூடிய நேரத்தில் அதில் நாம் அதிகமாக கவனம் செலுத்த வேண்டுமா இல்லையா? அப்ப அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய இந்த உலக வாழ்க்கை என்பது மிகப்பெரிய ஒரு விஷயமே கிடையாது, ரொம்ப ரொம்ப ஒரு அற்பமான ஒரு விஷயம். நாம் அதை பல நேரங்களில் பல மக்களுக்கு நாம் எடுத்து சொல்றோம், நம்முடைய வாழ்க்கையில் அதை கடைபிடிக்கிறோமா? இந்த உலக வாழ்க்கை என்பது அற்பமானதுங்க, மறுமை தான் சிறந்தது என்று நாம பிற மக்களுக்கு எடுத்து சொல்றோம். நம்முடைய வாழ்க்கையில் அந்த மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் மறுமையினுடைய வெற்றியை உண்மையிலே எதிர்பார்த்து பயணிக்கூடிய மக்களாக இருந்து சொன்னால் இது மாதிரி எல்லா நேரங்களும் நம்முடைய வாழ்வியலை மாற்றி மார்க்கம் எந்த அடிப்படையில் இந்த உலகத்தில் ஒரு பயணியை போன்று வாழச் சொல்கின்றதோ அப்படிப்பட்ட ஒரு நன்மக்களாக வாழ்ந்த மரணித்த மறுமையினுடைய வெற்றியை இலகுவாக அடையக்கூடிய மக்களாக நம்ம அனைவரையும் ஆக்கியாள வேண்டும் என்று பிரார்த்தனை முடித்துக் கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.